ஜெயகுரு பரசுராம் துணை நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். என்னோடய பேர் செந்தில்குமார், தேனி மாவட்டம். நான் இப்போ ஏஎல்பியில் அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஜோதிடத்தின் கற்றுக்கிட்டு அதை ஒரு 8 ஆண்டுகள் நான் மக்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பாரம்பரிய விதிமுறைகளை வைத்து அவங்களுக்கு பலன்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய நண்பர் மூலியமாக இந்த இதை நீங்கள் படித்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சகோதரர் சொன்னார். அப்புறம் நான் ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். இதில் முதல் படியே என்னை காலையில் 4:32க்கெல்லாம் தயார் நிலையில் இந்த வகுப்பை கவனிக்க வச்ச முதல் படியே எனக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்துச்சு. அதுக்கடுத்து எனக்கு இந்த ஜோதிடத்தில் நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் இயற்கை நம்மளை இப்படி பண்ணுது, எதுக்காக, வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தீர்வு சொல்ல முடியாத திக்கிட்டு நின்ற இடம்லாம் இருக்குது. நம்ம சொல்லியிருப்போம், அது அவங்களுக்கு நடந்திருக்காது, இல்லைன்னா நடந்திருக்கும், ஆனால் காலம் தாழ்த்தி நடந்திருக்கும். இந்த மாதிரியான சூழல்களை நான் நிறைய எதிர்கொள்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த வகுப்புக்குள்ளே அத்தனை என்னோட 8 வருஷம் நான் பார்த்த ஜாதகத்தில் என்னெல்லாம் கேள்விகள் இருந்துச்சோ அத்தனை கேள்விகளுக்கும் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு பதிலாக ஒவ்வொரு வகுப்புமே அமைஞ்சிரும். இதில் எங்கள் குருஜியாக இருக்கக்கூடிய ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் என் வணக்கத்தையும் உரித்தாக்கிக்கிறேன். அவங்க தான் எங்களை முதல் அறிமுக வகுப்பில் இருந்து எங்களை வழிநடத்தின விதம் இருக்குல்ல, அதாவது ஒரு மந்திரம் கிடச்சிருச்சு, அந்த மந்திரம் எனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த உலகத்துக்கே அது போய் சேரட்டும்னு ஒரு மகான் நம்மளுக்கு கோபுரத்தில் நின்று கத்துனது மாதிரி எனக்கு ஐயாவை பார்க்குறப்பெல்லாம் அந்த உணர்வு தான் வரும். எப்படிங்க நீங்கள் உங்களை போல் நாங்களும் ஜோதிடம் பார்த்து அது மூலியமாக ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு சக போட்டியாளர்ன்றே சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த யுத்திகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அதற்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய அருள் ஆசி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்றத ஐயாவோட ஒவ்வொரு வகுப்பில் அவங்க பேசுகிற விதம், எங்களை அணுகின விதம், அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய, அதாவது நான் கருவி தான் அப்படின்றத இன்றைக்கி நிறைய சித்தர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நாங்கள் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிற விதங்கள் இருக்கும், நீங்கள் மக்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஐயா இதை அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இதை நான் ஒரு கருவி தான், இது நிறைய மக்களுக்கு போய் சேரணுன்ற அந்த எண்ணம் அந்த ஒவ்வொரு வகுப்புலையுமே எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சாந்தி தேவி மேடம், சாந்தகுமார் சாரு, உமா வெங்கட் மேடம் எல்லாம் எங்களுக்கு அப்படியே நாங்கள் ஒரு சந்தேகம் வந்தாலும் அதை ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொன்ன விதங்கள் எங்களை ஒரு குழந்தை போல், ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப என்ன உணர்வு இருக்குமோ அதே உணர்வில் அதில் நிறுத்தி நிதானமாக அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அடுத்த படிநிலைக்கு எங்களை கடத்தி கொண்டு இன்றைக்கி அட்வான்ஸ் வகுப்பில் நான் இருக்கேன். இந்த அட்வான்ஸில் நான் அந்த பேசிக்கில் படித்தது எல்லாம் மறக்கிறது மாதிரி இதில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது நான் தேடிக்கி இருக்கிறப்ப ஜோதிடத்துக்குள்ளே நான் தேடின விஷயம் என்னென்னா, எந்த காரணத்துக்காக இவங்க நடக்குது, இந்த நிகழ்வுலாம் நடக்குது, அது என்ன கர்மான்னு சொல்கிறாங்களே, அந்த கர்மானா என்ன அப்படின்றதுல நான் நிறைய யோசிப்பேன். அதுக்காக நிறைய புத்தகங்கள் படிப்பேன், நிறைய இதுகள்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் ஐயா 3 பாயிண்ட்டாக சொல்லிடுவார் கர்மாவை. எப்படி அப்படின்னா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுயகர்மா. இந்த கர்மானால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு என்னெல்லாம் நிகழும், அந்த கர்மா எப்போ வேலை செய்யும், இப்போ எனக்குள்ளே இருக்கிற 3 கர்மாவில் அது எப்போ வேலை செய்யும்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம். இப்போ எனக்கு 24 மணி நேரத்தில் எனக்கு எப்போ தூக்கம் வரும், எப்போ எனக்கு பசிக்கும் அப்படின்றது அந்த துல்லியமாக சொல்கிறது இருக்குல்ல, அதுபோல் இந்த விஷயங்களில் அவ்வளவு தெளிவாக எங்களுக்கு விளக்கியிருந்தாங்க கர்மாவை பற்றி. அந்த ஒரு வகுப்பே எனக்கு பெரிய நிறைவாக இருந்துச்சு. போதும்டா, நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பெரிய பதில் இங்கே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இதை 405 நாட்கள் என்ன பலன் நடக்கும் இவங்க லைஃப்பில், அதே மாதிரி 45 நாள் 13 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத 10 நிமிஷத்தில் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் இவர் இருப்பார், அதனால் அவருக்கு என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்றத நான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்த பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடமாகவும், அது மூலியமாக நிறைய நண்பர்களை அவங்கள அதை கடத்தி வர்றது இருக்குல்ல,
என்னால் சொல்ல முடியல. எந்த எந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தீரும், இந்த பிரச்சனை சரியாகும்ன்றத எனக்கு வந்து அந்த அந்த நாளாகவும் அந்த நிமிஷமாகவும் சொல்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு 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 புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வேகம் வர்றதை என்னோட நண்பர்கள்ட்ட, என்னோட என்னை ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்பர்கள்ட்ட நான் சொல்கிறப்ப அதை அவங்க கண்ணால் நான் பார்க்குறேன். இதுக்கடுத்து வந்து இன்னைக்கு நம்ம இந்த ஏஎல்பியில் அச்சய இலக்கண பദ്ധதியில் இன்னொரு எனக்கு எனக்கு என்னை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, தொழில் வந்து எப்படி இருக்கும், என் தொழில் எப்படி நடக்குது. ஏன்னா ஒருத்தர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஆனால் வந்து அவர் ஜீரோவுக்கு வந்துடுறாரு. ஜீரோவுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கான பதில் என்னால் நான் சொல்கிறதுன்றது வந்து ஏஎல்பியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி, அதே மாதிரி நம்மளுக்கு கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 கட்டங்களில் ஏஎல்பி போனால் அவருக்கு தொழில் பாதிப்புன்றத அந்த ஜாதகத்தை பார்த்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க, அங்கேருந்து சரிவுன்னு சொல்கிறப்ப அவர் ஆமான்றது தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியல. அப்போ கடந்த காலத்தை அப்படியே கண்ணாடியில் நம்ம பார்த்தா, நான் என் முகத்தை இந்த கண்ணாடியில் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமோ அதே போல் ஏஎல்பி இருக்குது அப்படின்றத என்னால் உணர முடியுது. இதை இதை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க முடியுதுங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் ஐயாவோட இன்னொரு விஷயம் என்னென்னா, வாழ்வியலில் நான் எப்படி இருக்கணும், நான் வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன், நான் எப்படி இருக்கணும், எனக்கு சுய ஒழுக்கம் எப்படி இருக்கணும், என்னோட என்னோட மனநிலை என்ன, என் என் ஜாதகத்தை நான் எப்படி ஆய்வு செஞ்சு அது மூலியமாக என் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்ற தெளிவை ஐயா கொடுத்ததுக்கு நாங்கள் இந்த பிறவி முழுக்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். என்னை போல் நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு அடுத்த ஜனத்தை நம்மளால் கணிக்க முடியாது அப்படின்றது இயற்கையோட விதியாக வச்சுருக்கு, அது ஒழிச்சு வச்சுருக்கு. அந்த விஷயத்தை இந்த ஏஎல்பியில் இருக்கக்கூடிய அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சாவே போதும். நீங்கள் ஐயாவோட கனவு மெய்ப்படணும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் ஒரே ஒரு முறை ஒரு 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 15 நாள் நீங்கள் ஒரு மாதம் இதுக்காக நீங்கள் செலவழிச்சிங்கன்னா உங்களோட மொத்த குடும்பத்துக்கும் நீங்கள் வழிகாட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களை போல், என்னை போல் ஜோதிடம் தொழிலாக பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம், மிகப்பெரிய கடவுள் கொடுத்த கொடை தான் இந்த அச்சய இலக்கண பத்ததி. இதை ஐயா எங்களுக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறோம். அவங்க பொதுவுடை மூர்த்தி ஐயா மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நபர்கள் அத்தனை பேரும் உடல்நலம், நீலாயில், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழோடு, இறைவன் அருளோடு, ஆறுபடை முருகன் அருளோடு வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய் குருதத், ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரைவேல் முருகனுக்கு அரோகரா, ஆறுபடை முருகனுக்கு அரோகரா.